ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் அனிதா. மெரினா பீச். ஏண்டா லேட்டு என இன்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கி தாடியில் இடமும் வலதுமாக 4 அறை காட்டினால்தான் மனசு ஆறும். அப்படியும் திருந்துகிற ஜென்மம் இல்லை அவன். காதல் ஓகே ஆகும் வரை 5 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 3 மணிக்கெல்லாம் வந்து தேவடு காக்கிறான்கள். காதலித்த பிற்பாடு ஏனோ தானோவென்று சலிப்பாக 7 மணிக்கு வருவதே இந்த காதலன்களின் பிழைப்பாகிவிட்டது. காதலன்கள் சோம்பேறிகள், காதலிகள் கிள்ளுக்கீரைகள். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே இதைத்தான் வரலாறு பதிவு செய்து வருகிறது. கரையில் அமர்ந்து அலைகளை வெறித்து கொண்டிருந்தாள் அனிதா. ஸ்லீவ்லெஸ் மஞ்சள் கலர் சுடிதார், சிவந்த வாலிப்பான தோள்கள் கூடுதல் கவர்ச்சியை வெளிப்படுத்துவதாக தோன்றியதால் துப்பட்டாவை சால்வை மாதிரி போத்தியிருந்தாள். இவனை காதலிப்பதற்கு முன்பாக தோற்றம் குறித்த பெரிய கவனம் எதுவும் அவளுக்கில்லை. கைப்பையை திறந்து உள்ளங்கை அளவு அகலம் கொண்ட கண்ணாடியில் முகம் பார்த்தாள். லேசாக கோணலாய் தெரிந்த நெற்றி பொட்டினை சென்டர் பார்த்து நிறுத்தினாள். காதோர கேசத்தை சரி செய்தாள். கண்களை கசக்கி துடைத்தாள். சிவ்வென ஆர்ப்பரித்து பால் நிற நுரைகளோடு பொங்கி வரும் அலைகள் எதிர்பாராத நொடியில் அமைதியாகி மௌனமாக பின்வாங்குவதை எத்தனை முறை பார்த்தாலும் சுவாரஸ்யம் குறைவதில்லை. ஒரு காதல் படத்துக்கு அலைகள் உய்வதில்லை என்பதை விட பொருத்தமான பெயர் வேறு ஏது? தொட்டு தொடரும் பந்தம் என்பது அலைகளுக்கும் கரைக்குமான சரியான உறவு. அலை காதலன், கரை காதலி. அலைக்காக கரை என்றுமே காத்திருப்பதில்லை. வரவேண்டிய நேரத்தில் மிகச்சரியாக வந்துவிடுகிறது. இந்த கிருஷ்ணா மட்டும் ஏன் தான் இப்படி படுத்துகிறானோ? மணி 6:30. இருட்டு தொடங்கியிருந்தது. தூரத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு 5-6 வயது இருக்கும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஆளுக்கு ஒரு கையை கொடுத்து அலைகள் வரும்போதெல்லாம் குதித்து கொண்டிருந்தாள். இந்த குழந்தை மனம் இனி தனக்கு வாய்க்க சாத்தியமே இல்லை என்கிற யதார்த்தம் புரிந்தது. இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து இதே குழந்தையும் அவளது காதலனுக்காக தன்னை மாதிரியே இதே கடற்கரையில் காத்திருக்க போகிறாள். ஓடிப்போய் அந்த குழந்தையிடம், வளர்ந்து பெரியவா ஆயிட்டேனா, எவனையும் காதலிச்சு மட்டும் தொலைக்காதடி செல்லம் என்று சொல்லலாமா என்று பைத்தியக்காரத்தனமாகவும் நினைத்தாள். பட்டினப்பாக்கம் டாஸ்மார்க். மச்சி, மணி 6 ஆகுது. அனிதா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன்டா. பைக்கில் வினோத்தை இறக்கி விட்டு சொன்னான் கிருஷ்ணா. அடப்பாவி, ஃபிகருக்காக நட்பை முறிச்சு விடுறியாடா நீயே? அப்படி இல்லை மச்சான், குடிச்சிட்டு போனா ஓவரா பிகு காட்டுறாடா. டேய், சொல்றத சொல்லிட்டேன், இப்பவே ஸ்ட்ராங்கா இருந்துக்கோ. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஓவரா ஏறி மிதிப்பாளுங்க. நான் படுற பாட்டை பார்த்துட்டாவது திருந்துங்கடா. பர்ஸில் இருந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து சரக்கு வாங்க கவுண்டரில் நீட்டினான் வினோத். VSOP ஹாஃப். எனக்கு வேணாம் மச்சான், அவளாண்ட ப்ராப்ளம் ஆகிடும், கிருஷ்ணா கெஞ்சும் குரலில் சொன்னான். அடப்பாவி, இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? ஆம்பளைகளா நடந்துக்கங்கடா அப்ரெண்டிஸ்களா. நக்கல் அடித்தான். சரி மச்சி, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு ஓட்கா மட்டும் குவார்ட்டர் சொல்லு. ஸ்மெல்லு காமிச்சிக்காம சமாளிச்சுக்கலாம். குவார்ட்டர் VSOP, இன்னொரு குவார்ட்டர் ஓட்கா, 2 கிளாஸ், ஒரு கோக்கு, ஒரு ஸ்ப்ரைடு. இருவரும் சியர்ஸ் சொல்லிக் கொள்ளும்போது நேரம் 6:30. இதோ பாரு மாமா, பக்கத்து வீட்டு பொண்ணு பார்த்தேன், பிடிச்சிருச்சு. உன்னை அறியாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் சரிதான். லவ்வுக்காக உன்னை மட்டும் நீ எப்பவும் மாற்றிக்காத. எந்த பொண்ணும் லவருக்காக அவளை மாற்றிக்கிறது இல்லை. இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமாவும் டெய்லி சரக்கடிப்போம், தம் அடிப்போம். இதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. அதே மாதிரி பியூட்டி பார்லர் போகிறது, ஊனா அம்மா வீட்டுக்கு போகிறது, இதையெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். இப்படின்னு உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை தெளிவாக பேசிடு. இல்லைனா நாளை பின்ன என்ன மாதிரி நீயும் புலம்பிட்டு இருப்ப. என் நண்பன், நீ நல்லா இருக்கணும்டா. வினோத் போதையில் அட்வைஸை கொண்டே இருக்க எரிச்சலும் டென்ஷனுமாக இருந்த கிருஷ்ணா கிளாஸை எடுத்து ஒரே கல்பில் சரக்கை முடித்தான். சரக்கடிக்கிறது நம்ம பிறப்புரிமடா, இவளுங்க என்ன அதை தடுக்கிறது? அவன் அடுத்த பஞ்ச் அடித்தான். ஆமாம் தானே. இந்த பாயிண்ட் கிருஷ்ணாவுக்கு பிடித்திருந்தது. என்னவானாலும் சரி, சரக்கடிக்கும் உரிமையை மட்டும் காதலுக்காக தார வார்க்க கூடாது என்று உடனடியாக முடிவெடுத்தான். தம் பற்ற வைத்து நன்கு உள்ளிழுத்து முடியை கைகளால் கோதி தலையை மேலாக தூக்கி கூரையை பார்த்து ஸ்டெயிலாக புகையை ஊதினான். வீட்டுக்கு போனா கரடி மாதிரி கத்துவா ராட்சசி. நான் என்ன குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து புரண்டு எழுந்தா போறேன்? என் லிமிட் எனக்கு தெரியாது. எவ்வளோ குடிச்சாலும் நான் ஸ்டெடி மாமா. வாசலில் நான் உள்ள நுழையிறப்பவே குழந்தைய போட்டு 4 சாத்துவா. இதுதான் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு அவளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அவனுடைய தரப்பு சோகத்தை புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனுக்கும் லவ் மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு முன்பு ரொம்பவும் விட்டு கொடுத்து விட்டதால் இப்போது பயங்கர ரப்சர் என்று தினம் தினம் அழுது வடிகிறான் வினோத். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். பயபக்தியோடு பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தாள் அனிதா. பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரியே அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டே இல்லை. அவள் குரலில் ஏகத்துக்கும் அதிகாரம் இருந்தது. இல்லப்பா, நான் சும்மா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் ஊத்திடுறானுங்க. பேசிக்கலி நான் ஒரு குடிகாரன் கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்ப்பா.
ஏதோ சிலையை தொட்டு வணங்கி குடியா நானான்னு நீ இன்னைக்கே முடிவு பண்ணிடு கிருஷ்ணா. சீரியஸாகவே சொல்கிறேன். என் குடும்பம் கெட்டது எங்கள் அப்பாவோட குடியால தான். எங்கள் அம்மா மாதிரி நானும் காலத்துக்கு உன்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட முடியாது. அவ்வளோதானா நம்ம லவ்? அவன் குரல் அவனுக்கே பரிதாபமாய் தோன்றியது. அது என்னங்கடா, நாங்கள் உங்கள் லவ்வை ஏற்றுக்கிற வரைக்கும் டீ டோட்டல் மாதிரி நடிக்கிறீங்க. காஃபி டீ கூட குடிக்கிறது இல்லைங்கிறீங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தைரியமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்பவே சிகரெட் பற்ற வைக்கிறீங்க. தண்ணி அடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற கெட்ட பழக்கமெல்லாம் கூட வந்துடுமா உங்களுக்கெல்லாம்? முன்கோபுர வாசலில் செருப்பு மாட்டிக்கொண்டே சீறினாள். செருப்பு விட வந்த 2 தாவணிகள் நமட்டு சிரிப்போடு இவனை பார்த்தவாறே கடக்க சுர்ரென்று கிளம்பிய ஈகோவை அடக்கியவனாய், ப்ளீஸ் அனிதா, இனிமே தண்ணியே அடிச்சிருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறேன் சட்டென்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டான். அப்பனா என்ன விட்டாலும் விட்டுடுவ, தண்ணியை மட்டும் விடமாட்டேன். அப்படி இல்லைப்பா, அது ஒரு பழக்கம். அவ்வளவு சுழுவாக விட்டுட முடியாது. மாதம் 1000கணக்கில் குடிக்காக செலவு பண்ணணும்னு எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா? 6 மணி ஆச்சுன்னா கை கால்லாம் தடன்னு ஆயிடுது தெரியுமா? இப்போது அவளுக்கும் அவனை பார்க்க பரிதாபமாகவே இருந்தது. அச்சச்சோ, ரொம்ப பாவமாக இருக்கு. நிறைய செலவு வேற ஆகுதா? நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? குடியை விட்டுன்னு மட்டும் நொய்னு கழுத்த இருக்காம வேற எந்த ஐடியானாலும் சொல்லு. இப்போது கொஞ்சம் தைரியமாகவே பேசினான். இப்போ சொல்ல மாட்டேன். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு செவரு எகிரி குதிச்சு எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற கொய்யா மரத்தாண்ட வந்து ஒளிஞ்சிட்ரு. நானே வந்து சொல்கிறேன். உன்னை பார்க்கணும்னா நரகத்துக்கு கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் செல்லம். அனிதாவின் ஆஃபீஸ். அக்கா, நீங்கள் சொன்ன ஐடியா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போல்லாம் என் ஆளை தண்ணியே போட்டதில்லை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. லஞ்ச் டேபிளில் உற்சாகமாக லதாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் அனிதா. இது கூட டெம்பரவரி சொல்யூஷன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவனுங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டெலிவரின்னு நாம் பிஸியாகிற நேரத்தில் மறுபடியும் வேலையை காட்டிடுவானுங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, இப்போ அவனை நினைக்கவே எனக்கு ரொமான்ஸ் மூடு எகிருது. முன்னாடியெல்லாம் 6 மணிக்கு பார்க்க வர சொல்லிட்டு 7:30 8 மணிக்கு தள்ளாடிக்கிட்டே வருவான். எரிச்சலாக இருக்கும். இப்போ 5:30க்கே எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுறான். பச்சை தண்ணி கூட யோசிச்சு தான் குடிக்கிறான். அப்படி என்னடி சொக்குப்படி மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க இந்த லதாக்கா? சங்கீதா கேட்டாள். அக்கா சொன்னது ரொம்ப ஈஸி டெக்னிக் டி. என்ன ஆச்சுனாலும் சரி, டெய்லி நைட்டு 10 மணிக்கு ஒரு வாட்டி என்னை நேரில் பார்த்துட்டு குட் நைட் சொல்லிட்டு போகணும்னு கண்டிஷன் போட்டேன். அது மாதிரி கஷ்டப்பட்டு அவன் வர்றதால போனஸாக ஒரு லிப் டு லிப் கிஃப்ட். ட்ரிங்க்ஸ் வாசனை வந்தால் நோ கிஸ். இந்த கிஸ்ஸை வாங்குறதுக்காகவே அவன் தண்ணி போடுறத விட்டுட்டான். அதுக்கப்புறமா போய் சரக்கடிக்க நினைச்சாலும் 10 மணிக்கு மேலே டாஸ்மார்க்கை மூடிடுவாங்கிறதால என் ஆள் வேற வழியே இல்லாமல் சுத்தபத்தமாயிட்டான். அட, நல்ல ஐடியாக்கா. என் ஆள் சரக்கடிக்கிறது இல்லை, ஆனால் கூட்ஸ் வண்டி மாதிரி எப்பம்பாரு சிகரெட் ஊதிக்கிட்டு இருக்கான். எத்தனையோ முறை பேசி பார்த்துட்டேன், திருந்துற மாதிரி தெரியல. இந்த உதட்டு வைத்தியம்தான் அவனுக்கும் சரிப்படும் போல. சங்கீதாவும் உற்சாகமானாள். நீங்கள்லாம் இப்போ தான் லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. நான் லவ் பண்ண காலத்தில் இது மாதிரி எவளும் எனக்கு ஐடியா கொடுக்கலையே. புலம்பிக்கொண்டே தன் தாலியை தொட்டு பார்த்து கொண்டாள் லதா. முன்பு நாம் பட்டினப்பாக்கம் டாஸ்மார்க்கில் பார்த்த வினோத்தின் மனைவிதான் இந்த லதா என்று கதையை முடித்தால் நல்ல ட்விஸ்டாகத்தான் இருக்கும் இல்லையா? எனவே அப்படியே இங்கேயே முற்றும் போட்டுக்கொள்ளலாம். இன்னொரு ட்விஸ்டும் வேண்டும் என்பவர்கள் கிருஷ்ணா 8 மணிக்கெல்லாம் டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி ஸ்டாக் வைத்துவிட்டு நைட்டு 10 மணிக்கு அனிதாவிடம் கிஸ்ஸும் வாங்கிவிட்டு 11 மணிக்கு மொட்டை மாடி சென்று குடிப்பதாகவும் கதையை நீட்டி வாசித்து முற்றும் போட்டுக்கொள்ளலாம்.